அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. அதுவும் பிறை தரிசனம். அதாவது வாழ்வில் ஒளி மலரக்கூடிய ஒரு தரிசனம் என்றால் இந்த பிறை தரிசனங்க. இன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதால் நாளைய தினம் பிறை தரிசனம் அதாவது சந்திர தரிசனத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வருகிறதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே மாதந்தோறும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளென்றே சொல்லலாங்க. இந்த அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனா 3ஆம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு ரொம்பவும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க. இந்த 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே மாலை நேரம் 6:30 மணியளவில் தோன்றும் பிறையாகுங்க. 3ஆம் பிறையை தெய்வீக பிறை என்று இன்னொரு முறையில சொல்லலாம். இந்த 3ஆம் பிறை தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார். 3ஆம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே முழுவதுமே நீங்குங்க. இந்த 3ஆம் பிறை அதாவது பிறை தரிசனத்தை வைத்து ஒரு சிறிய கதை ஒன்று இருக்கிறதுங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு முறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையுமே ஏற்றுக்கொண்டாராம். பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையுமே பார்வையிடச் சென்றார். எல்லா உலகத்தையுமே பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்கச் சென்றாராம். சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவத்தை விநாயகருடைய தோற்றத்தை பார்த்தவுடன் அவர் ஒரு புன்சிரிப்போட பரிகசித்தான். இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான் என்ன பண்ணினார் அப்படின்னா, உன் அழகு இன்று முதல் இருண்டு, உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்க என்று சாபமிட்டாராம். விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது என்று சொல்வாங்க. பின்னர் சந்திரனின் பொலிவு முழுவதுமே இழந்தார். இதனால கவலையடைந்த சந்திரன் மனம் வருந்தினார். அதற்கப்புறமா சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் பழைய அழகை பெற்றாராம். சந்திரனை தரிசிக்கும் வேளையில கையில் நம்ம காசை அதாவது நாணயங்கள் ஏதாவது கையில் வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை நாம சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கினா பெண்களுக்கு மாங்கல்ய பலங்கள் ஏற்படும் என்று சொல்வாங்கங்க. இப்படி 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும், மேலும் ஆயுள் அதிகமாக கூடும் என்பது நம்பிக்கைங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம்ங்க. தொடர்ந்து இப்படி 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள், அதாவது பிரகாசத்துடன் இருப்பார்கள் என்பது ஐதீகங்க. நண்பர்களே, இந்த பதிவில் சொன்னபடி நாளைய தினம் பிறை தரிசனத்தை அதாவது சந்திர தரிசனத்தை நீங்க கண்டு நீங்க 6:30 மணி போல நீங்க இந்த சந்திர தரிசனத்தை 3 முறை வலமாக சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வே ஒரு பிரகாசமாக அமையும் என்பதை இந்த பதிவிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.